ஹலோ காய்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் நெயில் கலர் தான் சேஞ்ச் பண்ண போறேன். என்ன கலர்ன்றலாம் எனக்கு ஐடியா இல்ல. இருக்கிற கலர்ல ஏதாவது ஒண்ண தூக்கி அடிச்சு விட போறேன். இந்த மெஷின் தான் நான் யூஸ் பண்ண போறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டாப் கோட்டையும் கலரையும் ரிமூவ் பண்ண போறேன். முக்கியமா மாஸ்க் வந்து இந்த இடத்துல நீங்க வியர் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வீடியோக்காண்டி வியர் பண்ணல. நாங்க ஃபைலராலையும் கூட ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். நான் இன்னைக்கு ட்ரில் மெஷின் யூஸ் பண்றேன். கிளைண்டோட கையெல்லாம் நாங்க எப்படி கொடுத்து செய்யலாம். அவங்களோட கைன்றப்போ எப்படி வருதோ அப்படிதான் செய்யலாம். ஒரு மாதிரி இடது கை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டேன் நான். இனிதான் பெரிய டாஸ்க்கு. வலது கையை வந்து நான் ரிமூவ் பண்ணணும் இடது கையால். இந்த முறை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜெல் எக்ஸ்டென்ஷன் என்னோட ஹேண்டுக்கு செய்திருக்கேன். நான் இதை பார்க்குறப்போ கொஞ்சம் ரீஃபில் பண்ணலாம்னு தோணுது. ஏன்னு சொன்னால் கொஞ்சம் அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணும்போது ஜெல் கூட ரிமூவ் ஆன மாதிரி இருந்தது. என்னோட கிளைண்ட்ஸ் வந்து கேட்குறவங்க, உங்களோட 2 கையிலையும் யார் நெயில் உங்களுக்கு செய்து வராங்க? உண்மைக்குமே நான் தான் செய்கிறேன். ஆனால் என்ன, எங்களுக்கு செய்கிறப்போ டைம் கொஞ்சம் கூடவே எடுக்கும் எங்களுக்கு. இப்போ நான் ஃபைலர் எடுத்து எல்லாத்தையுமே ஈவனாக ஷேப் பண்ண போகிறேன். ஷேப் பண்ணி போட்டு ரீஃபில் பண்ணி திருப்பி ஷேப் பண்ண போகிறேன். என்னோட ஆல்மண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ஷேப் பண்ணி கொள்கிறேன் ஃபைலரால். அதுக்கப்புறம் நான் வந்து ஜெல் வந்து ரீஃபில் பண்ணுறேன். நான் இப்போ என்னோட நெயில்ஸை வந்து ரீஃபில் பண்ணி ஈவன் ஆக்கிட்டு இதை நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு 60 செகண்ட் வந்து நான் க்யூர் பண்ண போகிறேன். க்யூர் பண்ண அப்புறம் வந்து நான் ஷைன் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து 30 செகண்ட் க்யூர் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து டிரெக்டாக கலருக்கு போகிறேன். நான் சூஸ் பண்ண கலர் yellow கலர். இதுதான் என்னோட ஹேண்ட்ஸை வந்து கொஞ்சம் பிரைட்டாக காட்டும். நான் வந்து ஒரு கோட் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ டபுள் கோட் வந்து கொடுக்க போகிறேன். டபுள் கோட் போட்டுட்டு வந்து நான் க்யூர் பண்ண போகிறேன். அந்த 4வது ஃபிங்கரில் வந்து நான் சில்வர் அண்ட் yellow வச்சு ஸ்மச் பண்ணி எடுக்கிறேன். அப்புறம் வந்து ஃபுல் ஃபிங்கர்ஸ்லேயுமே வந்து நான் ஒயிட் கலர் ஃப்ரெஞ்ச் டிப் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். இதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வந்து ஆட் பண்ணான் இன்னுமே நல்லா எலகண்ட்டாக காட்டணுன்றதுக்காண்டி. அதுக்கப்புறம் நான் வந்து டாப் கோட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். எப்போவுமே வந்து நாங்கள் ஃப்ரெஞ்ச் டிப்பாக இருக்கட்டும், ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், இந்த ஸ்மஷ் பண்ணுறதா இருக்கட்டும், எப்போவுமே க்யூர் பண்ணி தான் நாங்கள் செய்ய வேணும். கடைசியாக வந்து நெயில்ஸ் எல்லாம் நீங்கள் செய்து முடிச்சிட்டிங்கன்னா கியூட்டிக்கல் ஆயில் மஸ்ட் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த நெயில்ஸ் டிசைன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.